வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் முழுக்க ரேஷன் அரிசியில் நல்ல ஃப்ளஃபியான இட்லி நான் செஞ்சுருக்கேன், தோசையும் பண்ணியிருக்கேன். அதுக்கான அளவுகள் என்ன நான் அப்படியே நேரடியாகவே உங்களுக்கு காட்டுறேன். நான் எவ்வளோ அளக்கிறேன், நான் அதை எப்படி வாஷ் பண்ணுறேன், எப்படி அரைக்கிறேன், அந்த மாதிரி மெத்தட்லாம் நான் உங்களுக்கு இதிலே நான் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாகவே செஞ்சு காமிச்சிடுறேன். நான் ரேஷன் புழுங்கல் அரிசி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் புழுங்கல் அரிசி என்ன கலரில் இருக்கும், பச்சை அரிசி என்ன கலரில் இருக்கும்னு. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்சவங்க அது ஓகே, தெரியாதவங்களுக்கு தான். இப்போ பிகினர்ஸ்லாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்காக தான் நான் இதை, சமையலே தெரியாதவங்க அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இந்த ஆழாக்கில் 4 ஆழாக்கு புழுங்கல் அரிசியை கண் முன்னாடியே அளந்துக்கிறேன். அடுத்தது பச்சரிசி, இந்த வெள்ளையாக இருக்கிறது தான் பச்சரிசி. இந்த பச்சரிசி ஒரே ஒரு ஆழாக்கு அதை எடுத்து அளந்து போட்டுக்கிறேன். வெந்தயமும் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். 1 ஸ்பூன் வெந்தயம், 4 ஆழாக்கு புழுங்கல் அரிசி, 1 ஆழாக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை வாஷ் பண்ணுறேன். எப்படி ஒரு ரேஷன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேருக்கு அந்த ரேஷன் அரிசி வாசனை வருது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி கழுவுனா தான் இட்லி நல்லா வெள்ளையாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இது செகண்ட் டைமு. தண்ணியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி அரிசியை நல்லா பிசைஞ்சு விட்டணும். அந்த கலர், அந்த தண்ணி எப்படி போகுது பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இந்த அரிசி தான் நல்ல ஹெல்த்து. நம்ம பாலிஷ் பண்ணுற அரிசிலாம் அவ்வளோவா ஹெல்த்து கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா அதை உரசி நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் இட்லி இந்த கலர் இல்லாமல் நல்லா ஒயிட்டாகவும் வரும். அது சமயத்தில் அந்த ரேஷன் அரிசி அந்த வாசனை வராது. இப்போ இந்த தண்ணியையும் ஊற்றிடுறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்களேன், நல்லா இட்லி சூப்பராக க்ளீனாக இருக்கும். சில பேருக்கு ரேஷன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாது. இந்த இட்லி அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊற வைக்கிறதுக்கு மினரல் வாட்டர் அதில் தான் ஊற வைக்கணும், அதில் தான் அரைக்கணும், அப்போ தான் இட்லி ஃப்ளஃபியாக வரும் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. இது நார்மல் வாட்டர் தான். நான் வீட்டில் சமைக்க யூஸ் பண்ணுற அதே தண்ணியை தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா இந்த தண்ணி எல்லாம் இறணும். அதுக்கு ஒரு தட்டு போட்டு அப்படியே தட்டு போட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இருத்துடுறேன். எல்லாத்தையும் இருத்துட்டு அப்புறமா இதை ஊற வைக்கணும். தண்ணி எல்லாத்தையும் இருத்தாச்சு. இந்த தட்டில் ஒட்டின்னு இருக்கிற அந்த அரிசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதில் போட்டுட்டு இப்போ இந்த தண்ணியில் ஊற வைக்கிறேன். 4 மணி நேரம் இந்த அரிசி ஊறணும். பாருங்கள், நல்லா தண்ணி க்ளீனாக வந்துடுது பாருங்கள். அரிசி மேலே அந்த தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ இதை 4 மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுடணும். இப்போ உளுந்து நான் எடுக்கிறேன். உளுந்து 1, அதாவது 5 ஆழாக்கு அரிசிக்கு 1 ஆழாக்கு உளுந்து. இந்த உளுந்து நல்லா உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்துடைய குவாலிட்டி தான் அந்த இட்லியை நல்லா ஃப்ளஃபியாக வர வைக்கும். இந்த ஜாங்கிரி பருப்பு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ உளுந்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாருங்க அரிசியும் ஊற வச்சுட்டேன். பக்கமாக உளுந்தையும் நான் ஊற வச்சுட்டேன். ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுடணும். இப்போ இந்த உளுந்து ஊறிடுது. இப்போது இந்த உளுந்தை அதாவது எவ்வளோ சூப்பராக, அதாவது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா ஐஸ் வாட்டர் போட்டு ஐஸ் க்யூப் போட்டால் தான் அது நல்லா வரும். அப்படிலாம் கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் மிக்சியில் குறைன்னு அரைச்சின்னு வந்தேன். ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சாலுமே போதும். அது கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பருப்பு கூட அரையாமல் இருக்காது. எல்லாமே கம்ப்ளீட்டாக அரைஞ்சிடும். நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடும். இந்த வெண்ணெய்ன்னு சொன்னால் கூட, வெண்ணெய்ன்றதை விட அந்த வெனிலா ஐஸ்கிரீம், அந்த உருகின வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், செமி சாலிடாக இருக்கும், அந்த லெவலுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா
சட்டுன்னு உளுந்து அரைஞ்சிடும். இந்த சூடே ஆகாது. இந்த தண்ணியில் போட்டாலும் இப்படி அரைக்கும் பொழுது இந்த உளுந்து ஊற போட்டால் அந்த தண்ணியிலே அரைங்க. இப்போ உளுந்து நல்லா அரைப்பட்டுடுது. இது போட்டு 3 நிமிஷத்துலேயே அரைஞ்சிடுது பாருங்கள். அந்தமாரி மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு ஓட்டிட்டு அப்புறம் கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. பஞ்சு மாதிரி உளுந்து சூப்பராக 3 நிமிஷத்தில் அரைஞ்சிடும். அப்போ உளுந்து சூடும் ஆகாது. சில பேர் வந்து அப்படியே டைரெக்டாக அந்த கிரைண்டரில் போட்டு அரைப்பாங்க. அப்போ உளுந்து வந்து அரைய இந்தமாரி வெண்ணெய் மாதிரி வரணுன்னா ரொம்ப லேட்டாக ஆகும், உளுந்தும் சூடாகிடும். இப்போ வந்து அரிசி அரைக்கும்பொழுது தண்ணி, அந்த உளுந்து ஊற வச்ச மிச்ச தண்ணி தான் இந்த இதில் விட்டுறேன். ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டுட்டு அரிசியை இப்படி சுற்றினா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் வந்து இந்த கிரைண்டர் ஸ்டக் ஆகாது, அரைப்பட்டுக்கினே இருக்கும். சில பேர் மொத்தமாக அரிசியை போட்டுட்டா அப்படியே அந்த கிரைண்டர் நின்றுடும். அந்த மாதிரி ஆகாது. இந்த மாதிரி அரிசியை அப்படியே ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்ட்ரக்கே ஆகாது. இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை சேர்த்துடுங்க. தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த வருங்க அரிசி எந்த மாதிரி அரைப்படணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வருங்க இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குறைன்னா அதுக்குன்னு ரொம்ப குறைன்னு கிடையாது. அப்படி தொட்டால் நல்லா மசியணும், அந்த அளவுக்கு அரைச்சிடணும். இப்போது அந்த மாவையும் அரைச்சிட்டேன். இந்த மாவு எல்லாத்தையும், அரிசி மாவு எல்லாத்தையும் இந்த உளுந்துல நான் சேர்த்துடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. சில பேர் கை விட்டு நல்லா கலப்பாங்க. அந்த கை ஹீட்டுக்கு அது நல்லா ஃப்ளஃபியாக இதுவாக வரும், நல்லா பொங்கி வரும். நான் கரண்டியை வச்சு நான் கலக்கி விட்டுடுறேன். எல்லாம் ஒன்று கலந்து விட்டு 8 மணி நேரம் ஒரு நைட்டு புளிக்க வச்சுட்டு மறாவது நாள் காலையில் காட்டுறேன். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக நல்லா வந்திருக்கு, ஃபர்மெண்ட் ஆகிடுது. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடுறேன். சில பேர் வந்து அப்படியே எடுத்து இட்லி ஊற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லா கலந்து விடுங்க. அந்த காற்று உள்ளே இருக்கிற அந்த காற்று நல்லா வெளியில் போகணும். நல்லா கலந்து விட்டேன். இப்போ எனக்கு தேவையான அளவு மாவை அந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நான் இட்லி ஊற்றுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். இட்லி தட்டில் எண்ணெயை அப்ளை பண்ணுறேன். சில பேர் வந்து துணி அப்ளை பண்ணுவாங்க. அது உங்கள் இஷ்டம் தான். துணி அப்ளை பண்ணணுன்னா அதில் சின்ன சின்ன ஹோல்ஸுங்க இருக்கும், அந்த ஒரு குழிலையும். அந்த மாதிரி இருக்கிறவங்க துணியில் இது பண்ணலாம். நீங்கள் வந்து எண்ணெய் தடவுறதை விட துணியில் பண்ணுறது இன்னும் ஆரோக்கியம். நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இதில் இட்லியை ஊற்றுறேன் பாருங்கள். இட்லியை ஊற்றிட்டு அதுவும் இட்லி வேக வைக்கும்பொழுது கூட அதுவும் ஒரு சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இட்லி குடியில் எல்லா மாவையும் நான் ஊற்றிடுறேன். நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் இட்லி பண்ணுங்களேன், சூப்பராக இருக்கும். இதில் இட்லி, தோசை, பணியாரம் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து இட்லி அவிக்கும் பொழுது அந்த இட்லி குண்டானில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றுவோம். இந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் தான் நம்ம இட்லி வைக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இட்லி எல்லாம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே மொத்தமாக எடுத்து அடுப்பு மேலே வச்சிங்கன்னா அந்த இட்லி வந்து வெடிப்பு விடும், நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இட்லி குண்டானா நான் மூடி வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அடுத்த டிப்பு என்னென்னா, ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அந்த இட்லி வேகும்போது அந்த வேப்பர் வரும். வெந்த உடனே, அதாவது அது மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம்தான் ஆகும். சூப்பராக இட்லி வெந்துடுது. ரொம்ப நேரம் வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு இட்லியை ரொம்ப நேரம் வேகவும் விடக்கூடாது. அந்த டைமுக்குள்ளே, அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துணும். அந்த இட்லி வாசனை வந்துடும் உங்களுக்கு. அந்த வேப்பரம் அந்த இட்லி சட்டியில் வந்துடும். இப்போ இட்லி எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் பொழுதே எடுத்து காட்டுறேன். இது கொஞ்சம் 2 நிமிஷம் பொறுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் இட்லி. சுட நான் எடுத்து காட்டுறதுனால கொஞ்சம் அப்படியே ஒட்டின்னு வருது. அதாருங்க, இது ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பரான ஃப்ளஃபியாக சாஃப்டாக இட்லி வந்துடுது. இப்போ வந்து தோசை செஞ்சு காட்டுறேன். இந்த தோசைக்கல் வந்து சூடாகின உடனே தோசையும் நல்லா இதுலேயே பேப்பர் ரோஸ்ட்டும் பண்ணலாம். நல்லா நைஸாக தோசை சுடுறேன் பாருங்கள். ஈஸியாக நல்லா முறுன்னு தோசை நம்ம பண்ணலாம். இதில் இந்த மாரி மெத்தடில் ரேஷன் அரிசியை
ரேஷன் அரிசியில் டிஃபன் இப்படி பண்ணுங்கள். ரொம்ப பேர் ரேஷன் அரிசியை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுறீங்க, அப்படி செய்யாதீங்க. டிஃபன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சரிசியில் நீங்கள் வந்து புட்டு, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே இதில் செய்யலாம். முறுக்கு, அதிரசம் இந்த ரேஷன் அரிசியில் சூப்பராக வரும் எல்லாமே. என்ன அழகாக சூப்பரான தோசை, கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுது. இன்னொரு தடவையும் நான் வந்து தோசை வாத்து காட்டுறேன் உங்களுக்கு. இட்லி தோசைலாம் ரேஷன் அரிசியில் ரொம்ப நல்லா வரும். இதுக்கு நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் பண்ணணும் ஃப்ளஃபியாக வரத்துக்கு, அப்புறமா மினரல் வாட்டர் ஊற்றணும், அந்த மாதிரி கதெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாரி செஞ்சுடுங்க. இந்தமாரி வாஷ் பண்ணி இப்படி ஊற வச்சு அந்த உளுந்துவை நல்லா ஃப்ளஃபியாக அரைக்கணும். இந்த உளுந்து அரைக்கிற பதம் தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து இட்லி, தோசை, டிஃபன்லாம் ரொம்ப சூப்பராக வரும். முட்டை தோசையை நான் ஊற்றி காமிச்சிட்டேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.